ஆளுநர் ஆர்.என். ரவியை மத்திய அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். ஆளுநருக்கு எதிரான வழக்கில் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகள் இன்று நேரில் சந்தித்து பாராட்டு தெரிவித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலகிருஷ்ணன், உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பை மதித்து ஆளுநர் பதவியில் ஆளுநர் ரவி நீடிக்கக்கூடாது, உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தினார். தமிழ்நாடு தொடுத்திருக்கிற அந்த வழக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் இருக்கிற மாநில சட்டமன்ற உரிமைகளை பாதுகாக்கிற ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை பாதுகாக்கக்கூடிய முறையிலே அந்த தீர்ப்பு அமைந்திருப்பது இந்தியாவிற்கே கிடைத்திருக்கிற ஒரு வரப்பிரசாதம் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அந்த வகையில் இந்த சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி பெற்றிருக்கிற முதல்வரை சந்தித்து எங்கள் கட்சியின் சார்பிலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்திருக்கிறோம். இந்த நேரத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புவது, தமிழக ஆளுநருடைய இந்த நடவடிக்கை அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிற சூழ்நிலையில் அவர் இனியும் பதவியிலே நீடிப்பது எந்த வகையிலும் முறையற்றது. உடனடியாக மத்திய அரசு, ஒன்றிய அரசு அவரை திரும்பப் பெற வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பிலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.